அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சி.வி. சண்முகத்திற்கு அதிமுகவில் முக்கிய பதவி. செங்கோட்டையன் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். எனவே அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது. மேலும் அவரது ஆதரவாளர்கள் 40 பேரின் பதவிகளையும் பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆரம்பத்தில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குழுவில் இடம்பெற்றிருந்தவர் தான் சி.வி. சண்முகம். 6 பேர் கொண்ட குழு 18வது மக்களவைத் தேர்தலுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த குழுவில் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை இணைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இதன் பின்பு இந்த குழு அமைதியாகிவிட்டது. ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குரல் மட்டும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருந்தது. மேலும் செங்கோட்டையன் கூறியதற்கு அப்பொழுது மதிப்பு அளிக்கப்படவில்லை என்றும், அதே சமயத்தில் சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையாக அந்த கூட்டத்தில் பேசினார். நீ வா போ என்ற தோணியில் ஒருமையில் பேசினார். அதிமுகவை ஒருங்கிணைத்தே ஆக வேண்டும் என சி.வி. சண்முகம் தான் அதிகமாக பேசினார் என்ற செய்திகள் அப்பொழுது வெளியாகி இருந்தது. இப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசியவர்களில் இவரும் ஒருவராக இருக்கும் பொழுது, கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு அதிமுகவை ஒருங்கிணைப்பது பற்றி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யார் அதிமுகவை ஒருங்கிணைக்க கூறுவது? நீங்கள் அனைவரும் துரோகிகள். இந்த கட்சி ஒருங்கிணைப்பது குறித்து பேச வேண்டியது அதிமுகவின் உட்கட்சி நிர்வாகிகளை தவிர வெளியிலிருந்து யாரும் பேசக்கூடாது. இந்த கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் நீங்கள் எல்லாம் துரோகிகள். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை இடிக்க நினைத்தவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என பேசக்கூடாது என கடுமையாக ஒருமையில் பேசியிருந்தார். இந்த பேச்சு ஓபிஎஸ், செங்கோட்டையன் மற்றும் பாஜகவிற்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டது. அதே கூட்டத்தில் பேசிய சி.வி. சண்முகம் பாஜகவையும் வானலாவ புகழ்ந்து பேசினார். இதனால் வரையிலும் பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததால் தான் நாம் இது போன்ற தோல்விக்கே காரணமாக அமைந்தோம். எனவே அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்கக்கூடாது, கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பேசியவர்களில் இவரும் ஒருவர். ஆனால் தற்பொழுது மோடி அவர்களின் 11 ஆண்டுகால ஆட்சி இந்தியாவிற்கு நல்லாட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் இந்தியாவிற்காக பல நல்ல திட்டங்களை செய்து வருகிறார். உலக அளவில் இந்தியாவை முதன்மையான பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு சமீபத்தில் ஜிஎஸ்டி வரியை அதிக அளவு குறைத்துள்ளது. ஆனால் மாநில அரசு என்ன செய்தது? ஒரு வரியை கூட குறைக்கவில்லை. அனைத்து பொருட்களுக்குமான வரியும் அப்படியே தான் இருந்து வருகிறது. இப்படி மத்திய அரசு தமிழகத்திற்கு பார்த்து பார்த்து செய்து வருகிறது. மாநில அரசு தமிழக மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது என பேசியிருந்தார். இப்படி சி.வி. சண்முகத்தின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன என விசாரித்த போது, ஏற்கனவே செங்கோட்டையனை இந்த சிக்கலில் இழுத்து விட்டதை சி.வி. சண்முகம் தான் என்று கூறப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக சி.வி. சண்முகம் இருந்து வருகிறார். காரணம், அவர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த உடனேயே மாநிலங்களவை எம்பி சீட்டை கேட்டார். உடனே அவருக்கு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஜெயக்குமாருக்கு வழங்க மறுத்து விட்டார். இப்படி சி.வி. சண்முகத்தின் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாப்ட் கார்னர் மற்றும் ஒரு பயம் என்று கூட கூறலாம் இருந்து வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் செங்கோட்டையனோடு சி.வி. சண்முகம் நெருக்கமாக இருந்தார். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து இவரும் சேர்ந்து பேசினார். செங்கோட்டையன் என்னெல்லாம் சி.வி. சண்முகத்திடம் பேசினாரோ அதை அப்படியே எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து விட்டார். இப்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக செங்கோட்டையனை தனது ஸ்வீப்பர் செல் மூலமாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் செங்கோட்டையன் அளவுக்கு மீறி மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைத்தே தீர்வேன் என பேசும்பொழுது இனிமேலும் இவரை கட்சிக்குள் வைத்திருக்க கூடாது என்பதனால்தான் அதிமுகவின் மூத்த தலைவர்களை அவர்களோடு பேச வைத்து, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம், நீங்கள் கட்சியை ஒருங்கிணைப்பது குறித்து தீவிரமாக பேசுங்கள் என கூறிய பின்புதான் செங்கோட்டையன் பேசியதாக சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் பேசிய மறுநாளே அவரது கட்சி பதவிகள் பறிக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணியாக இருந்தது சி.வி. சண்முகம் தான் என்று கூறப்பட்டு வருகிறது. எனவே தனக்கு அடுத்து செங்கோட்டையனின் மூலமாக கட்சிக்குள் மிகப்பெரிய ஆபத்து வரும் என்பதை உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற வேலையை செய்தார். ஏற்கனவே கட்சியில் தனக்கு தலைமை பொறுப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை நீக்கிவிட்டோம். இப்பொழுது சசிகலாவின் தீவிர ஆதரவாளரான செங்கோட்டையனையும் நீக்கிவிட்டோம். அதற்கு காரணமாக இருந்த சி.வி. சண்முகத்திற்கு கட்சியின் முக்கிய பொறுப்பு வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அது பொருளாளர் பதவியாக இருக்கலாம் அல்லது ஆர்.பி. உதயகுமார் வகித்து வரக்கூடிய பதவியாக கூட இருக்கலாம். நன்றி.